லக்க 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 லக்க. ஐயோ அம்மா, இப்படி இடுப்பு உடச்சு தொலைஞ்சிட்டால கட்டையில போறவா பாவி பாவி. நம்மள சாவடிக்கணும்னே வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வச்சிருக்கா போல. பாவி இன்னைக்கு வீட்டுக்கு வரட்டும், இன்னைக்கு இருக்கு அவளுக்கு கைய கால உடச்சி அவ கையையும் காலையும் எடுத்து ஆட்டுப்புக்குள்ள வைக்கல. என் பேர் பொண்ணு தாய் இல்ல. இந்த ஊர் உலகத்துல எத்தனையோ மர்மமா இருக்கா. சே, எனக்கு வந்து வாச்சிருக்கா பாரு பாவி பாவி. வீட்டுல ஒரு வேலை செஞ்சோ வெட்டி செஞ்சோ ஒண்ணும் கிடையாது. என் நேரமும் ஊரை சுத்த வேண்டியது, அடுத்த கைய கால உடைக்க வேண்டியது, இதே வேலை. எமோ என்னல என்ன? உனக்கு என்ன? என்னம்மா ஏன் இப்படி கத்துறா? நான் இப்பதானே உனக்கு கூப்பிடுறேன். ஏம்மா வயிறு பசிக்கு கொஞ்சம் சோறு போட்டு தாமா. ஏலே, சோரம் பொங்கல ஒண்ணு பொங்கல ஏதாச்சும் வேணா உன் பொட்டாட்டி போய் கேளு. மத்ததுக்கெல்லாம் பொட்டாட்டி பின்னாடி முந்தானே பிடிச்சிட்டு போகிறதுல வேற. இப்ப மட்டும் என்னல? ஆமா, அவ என்னைக்கு சேலையை கட்டுனா நான் அவ முந்தனை பிடிச்சிட்டு என்னைக்கு சுத்தினேன். லூஸ் மாதிரியே பேசிட்டு இருப்பான். ஏம்மா எதுக்குமா சோறு பொங்கல? ஆமா, நல்லா என்கிட்ட கேளு எதுக்கு சோறு பொங்கலன்ட்டு. உன் பொண்டாட்டி எங்க கிடக்காளோ அவளை தேடி பிடிச்சு எதுக்கு சோறு பொங்கலன்னு கேளு. இப்படி சும்மா இருந்த என்ன மேல ஏறேன்னு ஏறி அங்க இடுப்பளம்பெல்லாம் உடச்சு விட்டா உடச்சி. ஏமோ என்னம்மா சொல்ற? உன் மேல ஏறினாளா? பாவி பாவி, அவ இருக்க சைஸுக்கு என் மேல ஏறனா தாங்குவனா? என் இடுப்புல ஏறி உட்கார்ந்துருக்கா. பச்சை பிள்ளைய கூட நான் தூக்க மாட்டேன். சரி, அங்க இங்கன்னு எங்கேயாவது பிடிச்சு கிடந்த வயசான காலத்துல நம்மளால முடியாதுன்னு எரும மாடு மாதிரி இருக்கா. அந்த ஆள் மேல ஏறி உட்கார்றான். விளங்குவாளா? அந்த ஆள் போய் தொலைஞ்சிட்டா. ஐயோ என்னம்மா சொல்றா? சரி பரவாயில்லம்மா, நீ அப்ப ரெஸ்ட் எடு. நான் எங்கேயாச்சும் வெளியே வாங்கி சாப்பிட்டுக்கிறேன். அதானே, உன் பொண்டாட்டிக்கிட்ட வாயே திறந்துடாத, வாயை மூடிட்டு இரு. இங்க என்கிட்ட வந்து அதுலயே இதுலன்னு கேளு. நானே இங்க இடுப்பெலும்பு உடஞ்சு போயிருக்கேங்க. ஒரு வார்த்தை ஏம்மா எப்படி இருக்கு, ஆஸ்பத்திரி எதுவும் போகுமான்னு ஒரு வார்த்தை கேட்டியாலே உன் வயிறு மட்டும் நிறைஞ்ச போதே என்ன? அப்ப வீட்டுல கிடக்கிற நான் பட்டினி கிடக்கணும் என்ன? ஆமா, அவட்ட என்ன ஏதுன்னு கேட்டாதான் அவ என் வாயை உடச்சிருவாளே. வேற நான் அவட்ட என்னத்த போய் பேச? ஐயாமோ அப்படிலாம் இல்லம்மா, உனக்கு வேணா சொல்லு. நீ சாப்பிட்டுருப்பான்னு நினைச்சேம்மா. பக்கத்துல பஞ்சு பாட்டிலாம் இருக்குல்ல, இல்லாட்டி ஏதாவது வாங்கி சாப்பிட்டுருப்பான்னு நினைச்சேன். வேற ஒன்றும் இல்ல. நீ வேணா சொல்லு. உனக்கு என்ன ஒரு பார்சல் பிரியாணி வேண்டுமா? பிரியாணியை வேண்டாம், ஒரு ஆணியை வேண்டாம். எனக்கு இன்னைக்கு ஒரு முடிவு தெரிஞ்சே ஆகணும். அதான் அந்த கழுத இருக்கல, அதான் உன் பொண்டாட்டி. அந்த நெட்டச்சி வீட்டுல வந்து அவளுக்கு வேலையும் செய்ய சொல்லு. நான் இதுக்காக உயிரை கொடுத்து அவளை வேலையும் செய்யணும். நான் வேலை செஞ்சு செஞ்சு போட தின்னுட்டு மகராசி நல்லா கிடந்து ஊரை சுத்துவா. ஐயோ என்னம்மா இது? அவ செஞ்ச வாயில வைக்க முடியுதா? நீ செஞ்சதை கொஞ்சம் வாய்க்கு ருசியா நான் சாப்பிட்டுக்கிறேன். எனக்காண்டி நீ செஞ்சு கூட போட மாட்டியாக்கும். நல்லா பேசுடா, நல்லா பேசு. வயசான கிழவி நான் கிடந்து வேலை செய்யணும் போலே. அவ நல்லா அங்க இங்கன்னு சுத்திட்டு சாலியே திரியா போல. இருந்தாலும் உன் பொண்டாட்டிக்கு தானே நீ சப்போர்ட் பண்ற. என்னம்மா நீ வேற இப்படி பேசுற? நான் எங்க அவளுக்கு சப்போர்ட் பண்ணேன். அவ செஞ்ச நான் வாயில வைக்க முடியாது, திங்கவே முடியாது, சோறு தின மாதிரியா இருக்கும். அதான் சரி உன் கையால சாப்பிட்டா நல்லா இருக்குமேன்னு பார்த்தேன். ஆமா, இப்படி சொல்லி சொல்லியே அவ்வளவு வேலையை ஏன் தலையில கட்டிரு. அங்க உன் பொண்டாட்டி நல்ல சொகுசா புது பொண்ணாட்டு சுத்திட்டு திரியட்டும். இந்த பாருலே, அவ வீட்டுக்கு வந்த உடனே வீட்டுல அவ்வளவு வேலையும் செய்ய சொல்லு. முதல்ல சோத்த பொங்கி குழம்ப வச்சு கூட்ட வச்சு வீட்டத்தை பெருக்கி பாத்திரத்தெல்லாம் கழுவி கிடக்கிற துணியெல்லாம் துவைச்சி அதுக்கப்புறம் போட்டு எங்க வேணாலும் போக சொல்லு. வீட்டுல ஒரு வேலை செய்யாம வீட்டை விட்டு நவுண்டா நடக்கிறது வேற பத்துக்க. ஏ சின்ராசு, மாமியா மருவோ சண்டைக்குள்ள மாட்டிக்கிட்டு நம்மளும் ஒரு வழி பண்ணிடுவாளுங்க. பேசாம நம்ம நவுண்டு பேர வேண்டியதுதான். ஏம்மா நான் சொல்லிடுறேம்மா, எனக்கு ஒரு அவசர வேலை இருக்கு பத்துக்க, நான் போறேன். அதானே, பொண்டாட்டிய சொன்ன உடனே எப்படி பறந்து போறான்னு பாரு. அவளை ஒரு குறையும் வேண்டி சொல்லிடக்கூடாது. அப்படியே பறந்து பேருவான். இங்க பெத்தவனா படாத பாடு பட்டு கிடக்கேன். நம்மளை பத்தி ஒரு அக்கறையும் இல்ல. எப்பா 2 நாளைக்கு இந்த வீட்டு பக்கம் வரக்கூடாது. வந்தேனாக்கி நம்மளை போட்டு இன்னைக்கு வச்சு செஞ்சு விடுவாவே. மாமியா மருமக சண்டைக்குள்ள உள்ள போனோம், நம்ம தலையை துண்டா வெட்டி வீசிட்டு போயிட்டே இருப்பாளுங்க. பேசாம உள்ள தலையிடாம இருக்கிறது நமக்கு நல்லது. எங்க நம்ம தலையிடாம இருந்தாலும் இவ்வளவு தலையை கொண்டு உள்ள சொறி விட்டுருவாளோ போலயே. வரட்டும், உனக்கு இன்னைக்கு இருக்குடி இருக்கு. அடி ஆத்தி, கைய கால உடைச்சு விட்டாலே வலி தாங்க முடியலையே. நான் என்னன்னு சொல்லுவேன், ஏதுன்னு சொல்லுவேன். அம்மா அம்மா என்னமாச்சி? கீழே கீழே விழுந்துட்டியா என்ன? ஐயோ அம்மா, கைய காலெல்லாம் இழுத்து வச்சுட்டு வலிக்குதே. என்னம்மா சொல்றா? உனக்கு என்ன ஆச்சு? ஏலே, நான் இந்த பொண்ணு தாய் வீட்டுக்கு போலான்னு பொறுமையா நடந்து போயிட்டு இருந்தேன். உன் பொண்டாட்டி பின்னாடி இருந்து ஓடி வந்து என்ன ஒரு தள்ளு வேகமா தள்ளி விட்டாளே. அந்த ஆளை அடிச்சு பிறண்டு கீழே உளுந்தேலே. அப்ப கூட வந்து தூக்கி விடல. அப்பாட்டுக்கு ஓடுறாளே. என்னல நினைச்சிட்டு இருக்கா? என்ன கொன்னுடலான்னு பாத்துட்டா போலையே. எம்மா என்னம்மா சொல்றோம்? அந்த குந்தானியா உன்னை தள்ளி விட்டா? ஆமாலே ஆமா. அவளுக்கு என்ன, அவ ஜாலியா ஓடிட்டு ஆடிட்டு சின்ன பிள்ளை மாதிரி திரியிறா. இருந்தாலும் ஒரு வயசானவளை இப்படி தள்ளி விடுறாம
நம்ம மாமியாரே ஒரு அக்கறை கிடையாது. தள்ளி விட்டு எந்த ஆளையும் போய் செத்து தொலைங்களா ஓடுறா. ஐயோ கிளவி வேற முவங்கிட்ட கரெக்டாலாம் ஒப்பிச்சிட்டு இருக்கா. இவ வேற சரியான நடிப்பு கல்லியாச்சு. இந்த குடிகார பையன் இப்ப நம்ம கிட்ட வந்து ஆடாடுன்னு ஆடுவானே குடிகார பையன். ஏலே உன் பொண்டாட்டி வந்திருக்கா, பின்னாடி தான் நிற்கா. ஏன் குந்தாணி ஏன் அம்மாவை தள்ளியா விட்டா தள்ளி? ஏங்க என்னங்க சொல்றீங்க? நான் தள்ளி விட்டனா? என்னடி தள்ளி விட்டு கொலவனை பார்த்துட்டு நடிக்கவா செய்ற நடிப்பு? என்னத்தே சொல்றீங்க? நான் போய் உங்களை தள்ளி விடுவனா? நீ தள்ளி விடாம வேற எவடி என்ன தள்ளி விட்டா? வேணுனே தள்ளி விட்டுட்டு எவ்வளவு ஒய்யாரமா ஓடி போறா. எனக்கு என்ன கண்ணு தெரியாத நினைச்சிட்டு இருக்கியோ? அதானே உனக்கு என்ன அவ்வளவு கொழுப்பு? என் அம்மாவையே நீ தள்ளி விட்டு போற உனக்கு எவ்வளவு திமிரு. இதுக்கப்புறம் இந்த வீட்டு வாசப்படியை நீ மிதிச்சுனா உன் காலை வெட்டிடுவேன். காலை மரியாதையா வெளியே போறதுக்கு. கிளவி கரெக்டா வந்தோன பத்த வச்சிருக்குவர். என்னடி திரு முடிச்சிட்டு இருக்கா? வெளியே போனா வெளியே போறதுக்கு. அப்படி சொல்லியா? ஐயோ அம்மா கை காலெல்லாம் அப்படியே ஒரு வலி வலிக்கு. ஆமா எவ்வளவு திமிரு இருந்தா என்ன தள்ளி விட்டு அந்த ஓட்டம் ஓடுவா. ஏடி எதுக்கடி அப்படி ஓடுன? எத்தே நான் ஓடுனேன் தான். ஆனா உங்களை தள்ளி விட்டதெல்லாம் எனக்கு ஞாபகமே இல்லத்தே. நானே பயந்து ஓடிட்டு கிடந்தேன். அந்நேரத்துல நீங்க எதுவும் உள்ளகளை வந்துட்டீங்களான்னு எனக்கு தெரியலத்தே. அப்படி என்னடி உனக்கு அவசரம்? ஏங்க நாங்க எல்லாரும் ஆத்துக்கு துணி துவைக்க போனோம். அங்க என்னடானா ஆத்துல இருந்து ஒரு கை முளைச்சு திடீர்னு நிக்குதுங்க. என்னது ஆத்துல கை முளைச்சு நிக்குதா? ஐயோ ஆமாங்க. அதான் பயத்துல நாங்க அப்படியே ஒரு ஓட்டம் ஓடி வந்தோம். ஏபல அப்படியே ஒரு ஓட்டம் ஓடி வந்தேங்க. துணியெல்லாம் எங்கடி கொண்டு போன? துணியெல்லாம் எங்கடி போட்ட? என்னத்தே கேள்வி? நான் ஆத்துக்குள்ள பேய் வந்து நிக்குங்க, நீங்க துணி எங்கன்னு கேக்கிய? துணி எங்க போயிருக்கோம்? ஆத்துல போயிருக்கோம். என்னடி சொன்ன? ஆத்தோட ஆத்துல விட்டுட்டியா? ஏன் 2000 ரூபாய் பட்டு சேலை அதுல இருந்து நீ தானடி தொலைச்சிட்டு வரேன்னு எடுத்துட்டு போனேன். அதான் அந்த ஆளை விட்டுட்டியோ? ஈயத்தே திரும்ப போய் எடுத்துடலாம் தான் பார்த்தேன். ஆனா அந்த கை அதிலே நின்றுட்டு இருந்து. அதனால நான் பயந்து ஓடி வந்துட்டேன். பயந்து ஓடி வந்துட்டேன். ஏய்யா கணேசா, இவ சொல்றத நம்புற மாதிரியா இருக்கு. வேணுனே என் பட்டுச்சேலை ஆத்தோட விட்டுட்டு வந்துட்டான். கள்ளி விட்டுட்டு வந்துட்டு இங்க கதையா சொல்ற கதை. என்னடி எங்களெல்லாம் பார்த்தா என்ன உனக்கு முட்டா பையன் மாதிரி இருக்கோ? முட்டா பையன் மாதிரி மட்டுமா தெரியுது? நல்ல குடிகார பையனும் தெரியுது. என்னடி வாய்க்குள்ள வச்சு முணங்கிட்டு இருக்க? ஏங்க அதாங்க உண்மை. நீங்க வேணா என் கூட வந்து சின்ன பொண்ணு செல்லத்தாய்க்கா முடியுமா இல்லவே எல்லார்கிட்ட கேட்டு பாருங்க. ஆமா அவளை மட்டும் அப்படியே உண்மையை சொல்லி கிழிச்சு வாழுவ. எல்லாம் உன் கூட்டமே அப்படித்தானே. அவளும் போய் சொல்ற கூட்டம். அவளும் சேர்ந்திருக்கே பாரு. எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு மரியாதை என் கண்ணு முன்னாடி நிக்காத. வீட்டை விட்டு வெளியே போடி. என் அம்மைய கீழே தள்ளி விட்டு கொலை பண்ண பாத்துருக்கா? நீல இந்த வீட்டுக்குள்ள இருக்கலாமா? வெளியே போடி. ஐயோ இவ வேற வெளியே போய் தொலைஞ்சிட்டானா? வேற வீட்டை சோத்த பொங்கி குழம்பு வச்சு வேற பாத்திரம் கீத்திரம்லாம் கழுவி வீட்டெல்லாம் பெருக்கி துணியை வேற நம்மளே துவைக்கணுமே. அவளை வேலையை நம்ம தலையில கட்டிடுவாவே. என்ன பண்றது? எதாச்சும் பண்ணி வளைய அனுப்ப விடாம பண்ணிட வேண்டியதுதான். ஏய்யா என்னையா என்ன இருந்தாலும் அவன் நம்ம வீட்டு மருமவா. ஏதாச்சும் தப்பு பண்ணா நம்ம திட்டிக்கிட வேண்டியதுதான். அதுக்குன்னு இப்படி வீட்டை விட்டா வெளியே போய் சொல்லலாமா? அவளுக்கு கூப்பிடியா? அம்மோ அதெல்லாம் சரி வராதுமோ. வாங்கிட்டே வம்புலுக்கானா அவ எவ்வளவு பெரிய ஆளா இருப்பா. இந்த வீட்டுக்கு அவ ஒன்றும் தேவையில்ல போட்டோம். கிறுக்கு பைய மேல பேசுறது தெரியா? அவ வீட்டை விட்டு வெளியே போய் தோணுதானே எவன் துணியெல்லாம் போட்டு துவைச்சு தொலைவான். அம்மா நம்மளாலாம் முடியாது. பேசாம இவளை ஏதாவது சொல்லி உள்ள இருக்க சொல்ல வேண்டியதுதான். என்னப்பா நீ புரிஞ்சுக்காம பேசுறா? ஒரு பொண்டாட்டி இப்படியே வெளியே அனுப்புவாவே. ஏமா மருமோளே, ஏமா நில்லுமா. கிளவி எனக்கு தெரியும் நீ என்ன வீட்டை விட்டு வெளியே அனுப்ப மாட்டேன்னு. உனக்கு தான் வேலை செய்யறதுக்கு உடம்பு கையை காலுன்னு அவ்வளோ இடத்துல பிடிக்குமே. வேற நீ எங்க இருந்து என்ன வீட்டுல விட்டு வெளியே அனுப்புவ? ஐயோ அத்தே அம்மா அவன் கிடக்கான் கிறுக்கு பைய. அவன் சொல்றானே நீ வீட்டை விட்டு வெளியே போலாமா? வாமா உள்ள வா. இல்லத்தே அவரே வெளியே போன்னு சொல்லிட்டாவ. வேற நான் எதுக்கத்தே வீட்டுல வரணும்? அவன் கிடக்கான். அதான் அத்தை சொல்றேன்ல. வாமா வா. அது என்னது அத்தைக்கு இன்னைக்கு புளிக்குழம்பு வச்சு தந்துருமா? சரிங்க அத்தே. கிளவி புளிக்குழம்புக்காக தான் இப்ப நம்மளும் வெளியே விடாம வச்சிருக்கு. இத பாருமா, இதுக்கப்புறம் அவ என்ன அடிச்சா கைய கால உடைச்சா நீ என்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணா கம்ப்ளைண்ட் அவளதான் பாத்துக்க. அடுத்து ஒன்னு விட்டு தான் வீட்டை விட்டு வெளியே அனுப்புவேன் பாத்துக்க. சும்மா ஏதாச்சும் ஒன்று சொல்லிக்கிட்டு அப்புறம் நான் ஏதாச்சும் பண்ணனா அவளை வீட்டை விட்டு வெளியே விடாம தடுத்து வீட்டுக்குள்ள உட்கார வைக்கிறது. போமா வேலையை பார்த்துட்டு. அட கொடுமையே, இதுங்க ரெண்டுக்கும் நடுவில் சிக்கிக்கிட்டு நான் என்ன பாடுபட போறேனோ. ஆனா நான் சாவுற வரை இவளை வீட்டை விட்டு நான் வெளியே அனுப்ப மாட்டேன். வேற என்னால வேலை செஞ்சு சாக முடியாது. ஏதோ பிடிச்சோ பிடிக்காமையே நேரத்துக்கு நேரம் கரெக்டாக சுவாத்தையாச்சும் போடுறா. கிழவிக்கு வேலை செய்யணும்னா அப்படி பிடிக்குது போல. அதானே ஏதோ வேலைக்காரியை வச்சிருக்க மாதிரி தான் என்ன வச்சிருக்கு. ஏ பச்சை அந்த நெட்டச்சியை பாத்தியா?
யார சொல்லியா? நெட்டச்சியா? யார் அது? ஐயோ பச்சை, அதான் என் மருமவா. நான் எங்க பார்த்தேன் அவளோட. ஏம்மா காலையில ஒரு தள்ளி போட்டு கை காலெல்லாம் ஒரே வலி. நல்ல வேளந்து மணல்ல உளுந்தேன். இல்லன்னு வச்சுக்கையா ஐயா அம்மா மண்டை கிண்டலாம் அடிபட்டு ரத்த வெள்ளத்தோட தான் வீட்டுக்கு போயிருக்கணும். அதான் பச்சை, நீ இருக்கும்போது வந்தா பத்தியா? அதுக்கப்புறம் எங்கதான் போய் தொலைஞ்சான்னு தெரியல. இந்த பாரு, மணி 5 மணி 6 மணி ஆக போகுது, இன்னும் வீடு வந்து சேரல. அவளுக்கு என்ன? என் மருமக கூட சேர்ந்து நல்லா குத்தாட்டம் போட்டு கிடப்பாளுங்க. இன்னைக்கு வரட்டும், அவளை இன்னைக்கு சும்மா விடக்கூடாது. என்ன இந்த மாமியா கிழவி கரெக்டாக வாசல் எல்லாம் உட்காந்துருக்கு, வயிறு வேற பசிக்குது. அப்படியே நேக்க அப்படியே போய் தின்னுட்டு திரும்ப வெளியே வந்துடலான்னு பார்த்தா இது கரெக்டாக பிடிச்சு வச்ச பிள்ளையார் மாதிரி வாசல்ல காவ காத்து கிடக்க. ஒருவேளை நம்மளுக்காண்டி தான் இப்படி காவ காத்து கிடக்கோ. காலையில தானே இந்த பச்சை பாட்டியை கீழே தள்ளி விட்டேன். நல்லா கல்லு மாதிரி இருக்கு, நல்லா கிளங்காட்டம் உட்காந்துருக்கு பாரு. எங்க கீழே விழுந்தா இவ்வளோக்கு எதுவும் ஆகாது போல, தள்ளி விட்டு நமக்கு தான் ஏதாவது ஆகும் போல. நல்லா இருக்குங்க பாரு, ரெண்டும் நல்லா கல்லு மாதிரி. சரி போவோம், வேற இங்கே நின்றுட்டு இருந்தா சுவாறு கிடைக்காது. சுவாறு எத்தே வாடி வா. உனக்காண்டி தாண்டி காத்து கிடக்கேன். அதான் வீட்டு வாசல்ல உட்கார்ந்துட்டு இருக்கேன். எவ்வளவு திமிரு! நல்லா ஊர் பொறுக்கிட்டு வந்துட்டியா? என்னத்தை சொல்றியே? எனக்காவா காத்து கிடைக்கிய? ஏன் தே பொங்கி வச்சு சோறு நிறைய மிச்சமாயிட்டோ? நான் சாப்பிடல பார்த்துக்கிடுங்க, அதான் மிச்சமா இருக்கும். இருங்க தேர்ந்து சாப்பிட்டு வந்து பேசுறேன். எவ்வளவு திமிரு உனக்கு! என் இடுப்பு மேல ஏறி உட்காந்து இடுப்பெல்லாம் உடச்சு புட்டு சோறு பொங்கி வைக்கணுமா? சோறு பொங்கி சோறு ஒன்றும் இல்லை. எத்தே என்ன சொல்றிய? சோறு பொங்கலையா? என்னத்தே நீங்க வயிறு வேற கடமுடான்னு பசிக்குது, சவுண்டு வேற வெளியே கேக்குது, சோறு இல்லைங்க. ஏன் தே இப்படிலாம் பண்றீங்க? இங்க பாரு, ஒழுங்கா மருமவளா வீட்டுக்கு அடக்கமா வீட்டு வேலையை செஞ்சுட்டு வீட்டோட இருக்கிற வழியை பாரு முதல்ல. சும்மா நீ அங்க இங்கன்னு சுத்திட்டு வர, நான் உனக்கு சோத்தை பொங்கி தட்டணுமா? ஐயோ எத்தே ஏன் தே இப்படி பண்றிய? என் வயிற்றுல இப்படி அடிச்சிட்டியே, எனக்கு வேற வயிறு பசிக்கே. ஏன் பச்சை பாட்டி என்னடி? காலையே தள்ளி விட்டு கொள்ள பத்தது போதலையா? இன்னும் தள்ளி விடணுமா என்ன? என்ன பச்சை பாட்டி நீங்க குழம்பு வச்சீங்கன்னா என்ன டேஸ்டா இருக்கும். அதான் என்ன குழம்பு வச்சிய? பரவாயில்ல, என்ன குழம்பு வச்சாலும் பரவாயில்ல, கொஞ்சோடு சோறும் கொஞ்சோடு குழம்பு மட்டும் எடுத்துட்டு வாங்க பாட்டி. ஆமா ஆமா, நான் சோத்த பொங்கி உனக்கு குழம்பு வச்சு தாரேன். எனக்கு அதான் வேலை பாரு. போ, நீ எல்லாம் பட்டினி கிடந்தாலும் சரி வருவா. கிளவி கொழுப்பை பத்தியா உனக்கு? இருடி, செல்ல தையக்காட்ட சொல்லி குழம்புல கொஞ்சோடு பியாதி மாத்திரையை கலக்க சொல்றேன். அதுக்கப்புறம் இருக்குடி உனக்கு. என்னடி திருத்திரன்னு முடிச்சிட்டு இருக்க? சோறு கிடையாது, ஒண்ணு கிடையாது பத்துக்க. ஒழுங்கா வேணா பொங்கி வை, எனக்கும் சேர்த்து பொங்கு, நானும் வந்து திங்க. என்னது இதுக்கும் சேர்த்து பொங்கணுமா? அதுக்கு தான் நான் வீட்டுக்கு வரவே மாட்டேன். அவ்வளோ வேலையை என் தலையில கட்டிடுவான்னு. உன் சோரம் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம். எவன் வீட்டுக்கு போறது? பேசாம இந்த கிளவி இங்கே தானே கிடக்கு, செல்ல தாய்க்கா வீட்டுக்கே போவோம். மீன் குழம்பு வேற வச்சிருக்கோன்னு நினைக்கேன், போய் தின்னுட்டு வருவோம். நெட்டச்சி எங்கடி போற? அதான் சோறு இல்லைன்னு சொல்லிட்டீல, வேற வயிறு வேற கடமுடான்னு சவுண்டு கேட்கல, அவரை வயிற்று நிரப்பான்டான். அதான் யார் வீட்டுக்காச்சும் போய் சோத்த திங்கலான்னு போறேன், வேற ஒன்றும் இல்லை. பாத்தியா பச்சை, இவன் எப்படி என் மானத்தை வாங்கிட்டு திரியறான்னு பத்தியா? இவளால என் மருமவான்னு சொல்றதுக்கே எனக்கு அசிங்கமா கேவலமா இருக்கு. இப்பதான் சோறுனா போதும், தட்டை தூக்கிட்டு ஒவ்வொரு வீடு வீடா பேருவா. வேற நீங்க ஒழுங்கா வீட்டுல சோத்த பொங்கி வச்சிருந்தீங்கன்னா நான் தின்னுட்டு அது பாட்டு கிடந்திருப்பேன்ல. சோறு பொங்கலங்கிய வேற நான் பட்னியா கிடக்க முடியும்? நான் எங்கேயாச்சும் போய் தின்னுக்கிறேன். கொழுப்ப பத்தியா கொழுப்பு! சோறு பொங்காம போட்டாதான் அடங்கி உடங்கி இருப்பான்னு பார்த்தா ஒவ்வொரு வீடு வீடா போய் திங்க போயிருவா போலயே. தீனி முட்டை எப்படி தின்னுட்டு எப்படி வளர்ந்த மாடி எப்படி போகுது பாரு. சே, இன்னைக்கு மாமியா கிழவி நல்ல குழம்பு வச்சிருக்கோம். நல்லா வந்து ஒரு புடி பிடிச்சிடறான்னு பார்த்தா கிழவி இன்னைக்கு சோறு பொங்காம குழம்பு வைக்காம சும்மா கிடந்திருக்கு ஒரு வீட்டில். இது எதுக்கு வச்சிருக்கு? சோறு குழம்பு நம்மளுக்கு பொங்கி போட்டு வீட்டு வேலையெல்லாம் பார்த்துட்டு வீட்டை கவனிக்கிறதுக்கு தானே இதை வச்சிருக்கு. ஒன்றுக்கு ஆகாது, சோறு பொங்காம கிடந்திருக்கு பேரு. அப்பயே சொன்னா ஏதாச்சும் பிரியாணியாச்சும் வாங்கி தின்றுக்கலாம். இப்போ பேசாம செல்லத்தாய்க்க வீட்டு தான் போனோம். வேற என்னத்த பண்ண? ஏன் பொண்ணு தாய், உன் வீட்டுல யாரு மாமியா யாரு மருமவா? ஏதோ அவதான் மாமியார் மாதிரி ஆர்டர்லாம் போட்டு போற ஆர்டரு. ஏன் பச்சை, நீ சும்மா என் வயிற்றுல கிளப்பிட்டு கிடக்காத பத்தியா? கிளப்பிட்டு என்ன பொண்ணு தாய் கோவப்படுறா? ஆனா உண்மையை தானே சொல்றேன். அவ ஏதோ மாமியார் மாதிரி ஒண்ணு அடைச்சிட்டு போறா, நீ மருமவ மாதிரில உட்காந்து கிடக்கா. செல்லம் என் நேரம், இந்த வளர்ந்த மாடை வீட்டுக்கு மருமவான்னு கொண்டு வந்திருக்கேன்ல, என்ன சொல்லணும். ஊர் உலகத்துல என் பையனுக்கு எத்தனையோ பேர் பொண்ணு தர ரெடியா இருந்தாவ. நான் தான் இந்த வளர்ந்த பிள்ளை தான் வேணும் அப்படின்னு பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சேன். அதான் நான் கடைசியில் இப்படி கிடக்கேன். எனக்கு என்னமோ நீ சாவர வர உன் மருமகளுக்கு சேவகம் தான் செய்வான்னு நினைக்கேன். ஏ பச்சை, சும்மா சிரிச்சிட்டு கிடந்தா வாய் கிழிச்சு கூட பார்த்துக்க. ஏன் உண்மையை சொன்னா உனக்கு ஏன் கோவம் வருது? கோவம் எல்லாம் நம்மள வெறுப்பேத்த தான் வர்றாளுங்க. பக்கத்து வீட்டுக்காரியே ஒரு ஆறுதலுக்கு ஒரு 2-3 வார்த்தை ஆறுதல ஏதாவது பேச ஒன்றும் கிடையாது. நம்மள வெறுப்பை ஏற்றி சூட்டை கிளப்பி விட்டு தான் போவாளோ போல. எத்தே நாளைக்கு சிக்கன் எடுத்து குழம்பு வச்சிருங்க. செருப்ப நாய இங்க இருந்து செருப்பத்துக்கிட்டு ஏறிச்சுன்னா அவ்வளவுதான் பார்த்துக்க. சிக்கன் எடுத்து குழம்பு வைக்கணுமா? குழம்பு எத்தே செருப்புலாம் வேண்டாம்,
சிக்கனை மட்டும் வாங்கி கரெக்டா நல்லா கழுவி நாத்த வராம நல்லா குழம்பு வச்சிருங்க சரியா? இந்த பாரு நெட்டச்சி அவ வந்தேன்னு அவ்வளவுதான் பாத்துக்க நொறுக்கி விடுவேன் நொறுக்கி. ஏத்தே சரி நாளைக்கு சிக்கன் எடுக்கலாம் விடுங்க, நைட்டுக்கு சப்பாத்தி செஞ்சு வச்சிருங்க. பாருண்டி என்ன வெறுப்பு ஏதாவது பாத்துக்க வெறுப்பு. நைட் சப்பாத்தில விஷத்தை கலந்து வச்சிருவேன். கிளவி கோவத்துல விஷத்தை கலந்தாலும் கலந்துரும், இதுகிட்ட கொஞ்சம் உஷாரா தான் இருக்கணும் முடியும். வளர்ந்த மாடு நெட்டச்சி.